ஒரு சின்ன குயிக்கான ரீகேப் பார்ப்போம். கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் பத்தி எனக்கு தெரியும். சார் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் பத்தி என்ன தெரியும்? வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கும். ஐசோபா ஐசோபாரிக் ப்ராசஸ் சார். ம். ஒர்க் டன் எப்படி இருக்கும்? ஒர்க் டன் ஜீரோவா இருக்கும் சார். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், சேஞ்ச் இன் எனர்ஜி. ஒர்க் டன் ஜீரோவா இருக்கும் சார். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இன்டர்னல் எனர்ஜிக்கு ஈக்குவலா இருக்கும் சார். இப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஃபார்முலா என்ன? U plus W சார். ஆஹா, Q ஈக்குவல் டு டெல் யூ பிளஸ் டபிள்யூ. அது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இங்க கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்ல ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஃபார்முலா என்ன? MCV டெல்டா T சார். சேஞ்ச் இன் எனர்ஜிக்கு ஃபார்முலா என்ன? M அதுவும் MCV டெல்டா T தான் சார். அவ்வளவுதான் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும். பிவி டயக்ராம்ல கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்ட் பர்பெண்டிகுலரா இருக்கும் சார். Y ஆக்சிஸ் வெர்டிகலா Y வெர்டிகலா ஆக்சிஸ். இருக்கும். வெர்டிகலா இருக்கும். தட் மீன்ஸ் பெர்பெண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ். பிவினா வி வந்து எக்ஸ் ஆக்சிஸ் தான் வி. அப்போ வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஸ்லோப் ஆஃப் த கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் இன்ஃபினிட்டியா இருக்கும் சார். இன்ஃபினைட்டா இருக்கும். வாட் இஸ் த என் வேல்யூ ஆஃப் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்? பாலிட்ரோபிக் எக்ஸ்பெரிமெண்டோட வேல்யூ என்னவா இருக்கும் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்க்கு? அதுவும் இன்ஃபினைட் தான். ஓகே சார். ஸோ எல்லாமே கன்சாலிடேட்டடா இவ்வளவு விஷயம் வந்து அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்னா இது எல்லாமே சொல்லணும். நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். சார் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு என்னென்னலாம் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்னா என்ன? ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருக்கும் சார். இன்னொரு பேரு ஐசோபாரிக் ப்ராசஸ். ஐசோபாரிக் ப்ராசஸ். ஓகே, ஐசோபாரிக் ப்ராசஸ். அது மட்டும் இல்லாம டியோட வேல்யூ, டியோட ஃபார்முலா, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு சேஞ்ச் இன் எனர்ஜி ஃபார்முலா. Q ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஈக்குவலா இருக்கும் சார். இல்ல இல்ல, அது Q ஈக்குவல் டு டெல் யூனா கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். இங்க டெல் யூனா ஒரே ஃபார்முலா தான், நோட் பண்ணீங்க, எம்சிவி டிடி. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு டியோட ஃபார்முலா வந்து எம்சிவி டிடி தான். எல்லா இடத்துலயும் எம்சிவி டிடி தான். ஓகே சார். ஒர்க் டனோட ஃபார்முலா ஒர்க் டனோட ஃபார்முலா இன்டெக்ரல் ஆஃப் P டெல்டா V சார். அது ஜெனரல் ஃபார்முலா. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னா ப்ரெஷர் வெளியே எடுத்துட்டு போயிடலாம். டிவி இன்டெகிரேட் பண்ணா வி ஆகும். லிமிட் ஷிஃப்ட்னா வி டூ மைனஸ் வி ஒன். நோட் பண்ணீங்க, ஒர்க் டன் ஈக்குவல் டு பி ஓப்பன் த பிராக்கெட் வி டூ மைனஸ் வி ஒன். எஸ் சார். Q ஃபார்முலா Q ஈக்குவல் டு Q Q is equal to MCP dt தான் சார். ஆமா, Q ஈக்குவல் டு டெல்டா H, வேர் டெல்டா H இஸ் எஸ் த சார். எம்சிவி டிடி. டெல்டா H ஃபார்முலா நோட் பண்ணீங்க. எஸ் சார். ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு பிவி டயக்ராம்ல எப்படி இருக்கும் லைன்? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் PV டயக்ராம்ல parallel to x axis. parallel to x axis, so y axis perpendicular இருக்கும், pressure equal to constant இருக்கும். Okay, slope of the constant pressure process in PV diagram? 0 சார். 0. so TS diagramல எஸ் சார். constant pressure process எப்படி இருக்கும்? TS diagramல constant ஹைப்பர்போலா. ம்ஹும். ஹைப்பர்போலா. போல வந்து இதுக்கு constant temperature processக்கு அது PV diagram. நான் கேக்குறது TS diagram. TS diagramோட ஸ்லோப் கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்கும் கான்ஸ்டன்ட் வால்யூம்க்கு என்ன வரும்?
ஜீரோ ஜீரோ சார். கான்ஸ்டன்ட் வால்யூம்க்கு டி பை சிவி வரும், கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்கு டி பை சிபி வரும். ஓ ஓகே சார். கான்ஸ்டன்ட் வால்யூம் ஸ்லோப் ஆஃப் த கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் இன் டிஎஸ் டயக்ராம் அப்படின்னு என்ன எஸ் சார். சொல்லுவீங்க? டி பை சிபி சார். டி பை சிபி வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு, கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்க்கு டி பை சிவி சார். அப்ப which curve is steeper in TS diagram? ஸ்டீப்பர் மீன்ஸ் ப்ரெஷர் தான் சார் ஸ்டீப்பரா இருக்கும். ப்ரெஷர் தான் கம்மின்னு சொல்லிட்டல்ல. டி பை சிவி கிரேட்டர் தென் டி பை சிவி இஸ் கிரேட்டர் than டி பை சிபி சார். அப்ப அந்த சென்டென்ஸ் என்ன சொல்லுன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் கர்வ் இஸ் ஸ்டீப்பர் than that of கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கர்வ். அப்ப நோட் பண்ணீங்க. எஸ் சார். உங்களுக்கு டி பை சிவி கிரேட்டர் தென் டி பை சிபி, அப்ப ஸ்லோப் ஆஃப் த கான்ஸ்டன்ட் வால்யூம் கர்வ் இஸ் கிரேட்டர் தென் ஸ்லோப் ஆஃப் த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கர்வ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து அது சொல்ற உண்மை என்னன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் இஸ் மோர் ஸ்டீப்பர் than that of கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கர்வ். எஸ் சார். சரியா? எஸ் சார். இது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கர்வ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. அடுத்தது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். எஸ் சார். சொல்லுங்க, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ்ல எப்படி இருக்கும், என்ன இருக்கும்? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ் சார். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும் சார். இன்னொரு பேர் வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் இருக்கும். அது வந்து நம்ம இன்னொரு வேரியபிள் எது கான்ஸ்டன்டா இருக்கும்? டெம்பரேச்சர். இன்டர்னல் எனர்ஜி சார். அப்ப அதுக்கு இன்னொரு பேர் கான்ஸ்டன்ட் எனர்ஜி ப்ராசஸ் கூட சொல்லலாம். இங்க வந்து டெல்டா யூவோட ஃபார்முலா என்ன? டெல்டா யூ இதுல ஜீரோவா இருக்கும் சார். ஜீரோவா இருக்கும், ஏன்னா கான்ஸ்டன்ட் எனர்ஜினால டெல்டா யூ ஜீரோவா இருக்கும். வெரி குட். அப்புறம் வந்து டெல்டா யூ ஜீரோவா இருக்கனால அப்ப டெல்டா டபிள்யூ என்ன வரும்? இல்ல வெறும் டபிள்யூ ஒர்க் டன் ஈக்குவல் டு ஒர்க் டன் ஈக்குவல் டு எம்சிவிடிடியா சார் இதுக்கும்? ஒர்க் டன் ஈக்குவல் டு எம்சிவி டிடி தான் ஜீரோ ஆயிடுச்சு. டிடி தான் ஜீரோனா எம்சிவி டிடி ஜீரோ தானே. when dt equal to 0 therefore mcv dt 0 தானே. எஸ் சார். கரெக்டா இல்லையா? அப்ப டெல்லி Yes, sir. தானே. டெல்லி ஜீரோனா ஒர்க் டன் வந்து என்ன வரும்? ஒர்க் டன் ஃபார்முலா ஒர்க் டன் வந்து p1 v1 ln of v2 by v1. எஸ் சார். p1 v1 ln of v2 by v1 இல்லாட்டி p1 v1 ln of p1 by p2. எஸ் v2 சார். by அங்க v ல சொன்னா v2 by v1, p ல சொன்னா p1 by p2. எஸ் சார். இப்போ அது பண்ணியாச்சு. அடுத்தது q ஓட ஃபார்முலா. Q வந்து டெல்டா யூ பிளஸ் டபிள்யூ சார். அதான் டெல்டா யூ ஜீரோ ஆயிடுச்சு. ஜீரோ அப்போ ஒர்க் டன் மட்டும் வரும் சார். அது சேம் ஃபார்முலா தான் சார். P1 V1 ln of V2 by V1 தான் சார் வரும். ஓகே. ஆர் இன்னொரு ஃபார்முலா என்ன? P1 V1 ln of P1 by P2 வரும் சார். அவ்வளோ, தட்ஸ் ஆல். அது முடிஞ்சது. ஐசோதெர்மல் ப்ராசஸ் வந்து பிவி டயக்ராம் எப்படி இருக்கும்? ஐசோதெர்மல் பிவி டயக்ராம் வந்து ஹைப்பர்போலாவா இருக்கும் சார். ஹைப்பர்போலாவா இருக்கும். டிஎஸ் டயக்ராம் எப்படி இருக்கும்? டிஎஸ் டயக்ராம் parallel perpendicular to y axis சார். ஓகே, சூப்பர். ஸ்லோப் ஆஃப் த இது என்ன வரும்? ஸ்லோப் ஆஃப் த ஐசோதெர்மல் ப்ராசஸ் இன் பிவி டயக்ராம் மைனஸ் P by V சார். ஓகே, சூப்பர். இதுல ஸ்லோப் ஆஃப் த ஐசோதெர்மல் ப்ராசஸ் இன் டிஎஸ் டயக்ராம் அது ஜீரோ வரும் சார். ஜீரோ. ஓகே. அடுத்தது ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ். ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ்ல என்ன எப்படி இருக்கும்? ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ்ல இன்டர்னல் எனர்ஜி கான்ஸ்டன்ட்டா இல்ல ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது சார். ஜீரோ ஆயிரும் சார். அப்போ நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், அப்புறம் நோ ஐசென்ட்ரோபிக்ஸ்ல நோ ஃப்ரிக்ஷன். டெல்டா யூ ஃபார்முலா என்ன? டெல்டா யூ ஒர்க் டன்க்கு ஈக்குவலா இருக்கும் சார். ஸோ டெல்டா யூ சேர்ந்த எம்சிவி டிடி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். டெல்டா யூ வந்து நோட் பண்ணிங்க. ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் டெல்டா யூ வந்து எம்சிவி டிடி.
Yes, sir. That is also equal to work done. Yes, sir. Work done P1 V1 minus P2 V2 divided by gamma minus 1. Yes, sir. Yes, sir. PV diagramல ஐசோட்ரோபிக் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ஐசோட்ரோபிக் வந்து ஸ்லோப் வந்து கர்வா இருக்கும் சார். ரொம்ப ஐசோதெர்மல் கர்வோட ஸ்டீப்பரா இருக்கும். வேல்யூ என்ன வரும் ஸ்லோப்போட வேல்யூ? மைனஸ் காமா ஆஃப் T by V சார். ஓகே சூப்பர். அப்புறம் டிஎஸ் டயகிராம் எப்படி இருக்கும் ஐசோதெர்மல்? ஐசோட்ரோபிக் அது perpendicular to x axis சார். ஐசோட்ரோபிக் ப்ராசஸ் perpendicular to x axis வேல்யூ ஃபார்ம் ஸ்லோப்போட வேல்யூ இன்ஃபைனைட்டா இருக்கு சார். ஸ்லோப் வந்து இன்ஃபினைட்டா இருக்கும் அவ்வளவு. இது அடுத்தது நெக்ஸ்ட் பாலிட்ரோபிக் ப்ராசஸ். பாலிட்ரோபிக் ப்ராசஸ் வந்து work done ஃபார்முலா P1 V1 minus P2 V2 divided by n minus 1 sir. delta U ஃபார்முலா Delta U MCV delta T as sir. MCV delta T கரெக்ட் தான். ஹீட் ட்ரான்ஸ்ஃபரோட ஃபார்முலா Heat transfer gamma minus n நோட் பண்ணீங்க. Q equal to gamma minus n by gamma minus 1 gamma minus n by gamma minus 1 n plus okay sir. times of work done. Okay sir. ஓகே அவ்வளவுதான் இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். Okay இப்போ sir. வந்து இதான் நம்ம ஃபுல்லா தெர்மோடைனமிக்ஸ்க்கும் இது. ஸோ இந்த ரிலவெண்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து எத்தனை கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கீங்க? ப்ராசஸ் ரிலவெண்டான கொஸ்டின்ஸ்லாம் எத்தனை கொஸ்டின் பார்த்துருக்கீங்க? இது என் ரிலவெண்டான கொஸ்டின்லாம் எத்தனை கொஸ்டின் பார்த்தீங்க? ஒரு 10 கொஸ்டின் இருந்தது. அதுக்கப்புறம் ஏதோ அதுக்கப்புறம் தியரி क्वेश्चंस தான் சார் சால்வ் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 20-25 பார்த்துருக்கேன் சார். என்னென்ன கொஸ்டின்லாம் பார்த்தீங்க எனக்கு தெரிஞ்சதுன்னா பார்த்து டிஸ்கஸ் பண்ண ஈஸியா இருக்கும். எஸ் சார். क्वेश्चन சென்ட் பண்ணவா சார் இல்லனா? ஆமா சென்ட் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணதுக்கு வாஸ்தியா இருக்கும். இப்போ ஆல்ரெடி பண்ணது வந்து கிராஃப் ஃப்ளோ ஒர்க் ஃபார்முலா என்ன? ஃப்ளோ ஒர்க் ஒர்க் டன் ஈக்குவல் டு நோட் பண்ணீங்க மைனஸ் இன்டெகிரல் ஆஃப் VdP. எஸ் சார். நான் ஃப்ளோ ஒர்க் ஃபார்முலா என்ன? V delta VdP sir. Integral of VdV. Yes sir. இதுக்கு பாலிட்ரோபிக் எக்ஸ்போனன்ட்டுக்கு ஃபார்முலா n ஈக்குவல் டு என்ன வரும்? எப்படி கண்டுபிடிக்கலாம்? சரி எழுதிங்க. P1 V1 பவர் n ஈக்குவல் டு P1 V1 பவர் n ஈக்குவல் டு yes sir. P2 V2 பவர் n. Yes sir. ஓகேவா? அப்போ வந்து we are taking P2 on that side and V1 on this side. P1 by P2 equal to V2 by V1 whole power n. Yes sir.
taking log on both sides. Ln of P1 by P2 equal to ln of V2 by V1 whole power n. ஸோ பவர் வந்து அந்த பக்கம் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், பவரை இந்த பக்கம் கூப்பிட்டு வந்துடலாம். அப்போ ln of P1 by P2 equal to n ln of V2 by V1 sir. therefore n equal to என்ன வரும்? P1 ln of n equal to ln of P1 by P2 divided by V2 by V1 ln of ln விடுறீங்களே, லாக் வரணும்ல, லாக் அடிச்சிட்டிங்களா? மேலே கீழே லாக் no அடிச்சிட்டீங்க? sir. நோ, லாக் சொல்லணும். ஸோ n equal to ln of P1 by P2 divided by ln of V2 by V1 sir. இதுதான் என்னோட இது. ஸோ இந்த மாதிரி வந்து Yes, sir. செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கையில் இருந்தால் டக்குன்னு அடுத்த டிஸ்கஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட் ஆர் த கொஸ்டின்ஸ், இந்த டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண இது கொஸ்டின்ஸ் அப்படியே வந்து சென்ட் பண்ணுங்க. Okay sir. அப்படியே வந்து சென்ட் பண்ண ஆரம்பிங்க. போடுற கொஸ்டினை நம்ம பார்த்துக்கலாம். Okay sir. பார்த்த கொஸ்டினு ஸ்னாப் எடுத்து இது பண்ணுங்க. இல்லை அந்த சாப்டர் வந்து பிடிஎஃப் ப்ராசஸ், இது வந்து ஒரு 5 பேஜ் மட்டும் பிடிஎஃப் அனுப்புங்க. ஃபோட்டோ எடுக்கலாம் கூட பரவாயில்ல, 5 பேஜ் பிடிஎஃப் அனுப்பிச்சா வரிசையாக கொஸ்டினை பார்த்துடலாம். Okay sir, send பண்ணிடுறேன் sir. உடனே பண்ணுங்க. Okay sir, send பண்ணிடுறேன்.